பதிவு செய்வார். சிறப்பு முகாம் என்ற பெயரில் ஈழத்தமிழர்களை அடைத்து வைக்கிறது வந்து இப்போ காலங்காலமாக இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ ஈழ பிரச்சனை, அந்த ஈழப்படுகொலை, விடுதலை புலிகள் ஒழிப்பு அப்படின்ற செய்தியெல்லாம் பரவுன பிறகும், இங்கே வந்து விடுதலை புலிகள் இல்லை அப்படின்ற பிறகும், விடுதலை புலிகள் இல்லை அப்படின்ற வந்து இலங்கையை ஒத்துக்கிட்ட பிறகும் வந்து அதே போக்கு அந்த விடுதலை புலிகள் மீதான தடையை நீடிக்கிறது வந்து இந்த இந்திய அரசுக்கு மிக தேவையாக இருக்குது. ஒரே காரணம்தான், இந்த இலங்கை அகதிகள் முகாம வெளி முகாம்கள் இருக்குது, திறந்த வெளி முகாம்கள் இருக்குது. அந்த திறந்த வெளி முகாம்களில் வந்து இருக்கிறவங்க அவங்கள கட்டுப்படுத்துறது யாருன்னா கியூ பிரான்ச். அந்த கியூ பிரான்ச்சு உளவுத்துறை போலீஸு. அந்த காவல்துறை என்ன செய்யுதுன்னா அவங்கள ஒரு அகதிகள் போல நடத்தாமல் அவங்கள அடிமைகள் போல நடத்துது. அந்த அடிமைகள் போல நடத்துகிறவங்க ஏதாவது ஒரு சிறு கேள்வி, எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க அப்படின்னு கேள்வி, ஒரு நேரத்துக்கு வரலன்னா அதுக்கு ஒரு கேள்வி, இப்படி வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டா கூட அவங்கள வந்து அப்படியே கட்டங்கட்டி நேராக அவங்கள சிறப்பு முகாமுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ இந்த சிறப்பு முகாமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த வித முகாந்தமும் இல்லை. முதல் நடவடிக்கையாக அவங்கள கைது செய்து ஒரு பொய் வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புகிறாங்க. அது புழல் சிறைக்கோ வேலூர் சிறைக்கோ ஏதோ ஒரு சிறைக்கு. அந்த சிறையிலேருந்து அவங்க வெளியில் வந்த உடனே அந்த வெளியில் வர்றது 10,000 20,000 சொந்த பணத்தை செலவு பண்ணி அவங்க வந்து பிணையில் வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தவுடனே அங்கேயே காத்திருந்து அவங்கள கொண்டு போய் சிறப்பு முகாமில் அடைச்சிடறாங்க. அந்த சிறப்பு முகாமில் அடைக்கிறதுக்கு இவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டமோ ஏதோ கிடையாது. வெளிநாட்டினர் சட்டம். அந்த வெளிநாட்டினர் சட்டத்துப்படி வந்து அந்த சட்டத்துப்படியாவது வந்து அவங்கள மரியாதையை நடத்துகிறாங்களா? அதுவும் கிடையாது. வெளிநாட்டினர் சட்டம் என்பது ஒரு அந்த முகாமில் இருக்கவங்களே ஒரு சினிமாவுக்கு போகலாம், வரலாம், எங்கே வேணாலும் போகலாம், சொந்தக்காரங்க எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி எந்தவித ஒரு நடவடிக்கைகளுக்கும் உட்படாத அவங்கள ஒரு சித்திரவதை முகாம் மாதிரி வந்து எந்தவித காரணமின்றி ஒரு அழைத்து வைக்கிறது எந்த சட்டத்தில் இடம் இருக்கு? அப்படி ஒரு சித்திரவதை முகாமை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது ஏன்னு இந்த மாதிரி பல்வேறு கட்சிகள் பல்வேறு நேரங்களில் போராட்டங்கள் நடத்தியும் இந்த முகாம் மூடப்படவில்லை. அப்ப ஏன் மூடப்படவில்லைன்னு நம்ம ஆராய்ந்தோம்னா, இந்த முகாமை தொடர்ந்து நடத்துறதே விடுதலை புலிகள் மீதான தடையை நீட்டிக்கிறதுக்கு. இந்த முகாமில் இருக்கிறவர்கள் விடுதலை புலிகள், இவங்க இந்த குற்றம் செஞ்சிருக்காங்க, இந்த அமைப்பு இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எப்படி இந்த தடையை நீட்டிக்க முடியும், தடையை தளர்த்த முடியும்? அப்போ இந்த தடையை வந்து நீடிக்கணும்னா இவங்க ஒரு காரணம் சொல்றதுக்கு, ஒரு பொய் சாக்கு கூறுறதுக்கு வந்து இங்கே உங்களுக்கு தேவைப்படுது அந்த முகாம். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஈழத்தில் வந்து முகாமில் இருக்கிற அகதிகள்லாம் வெளியில் வரணும்னு பேசுகிற தமிழக தலைவர்கள் தன் சொந்த மண்ணிலேயே வந்து இவங்களை அகதியாகவும் மிக கேவலமாக அடிமையாகவும் நடத்துறதை நாங்கள் கண்டிக்கிறோம். அவங்கள எல்லாரையும் விடுதலை செய்யணும், அந்த முகாமை நிரந்தரமாக இழுத்து மூடணுன்றதான் எங்களோட தமிழர் முன்னேற்ற கழகத்தோட கோரிக்கை. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்கோம். உண்ணாவிரத பட்னி போராட்டம், முழு நேர பட்னி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மற்ற ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுக்குற நிறைய கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில், இவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட பேசுனாங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க வந்து அந்த எல்லாருமே வந்துட்டு முகாமில் போய் அங்கே செங்கல்பட்டு முகாமில் போய் போராடி இருக்கிறாங்க, சேர்ந்து போராடி இருக்காங்க, தனித்தனியாக போராடி இருக்கிறாங்க. எல்லாரோட கோரிக்கையும் வந்து அந்த முகாமை இழுத்து மூடு, அவங்கள நிரந்தரமாக விடுதலை செய்யுங்க, அவங்கள அடிமை மாதிரி நடத்தாதீங்க அப்படி இந்த போராடுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த கருத்தை வந்து இந்த அரசு ஏற்றுக்கிடுதா, அந்த போராடுறவங்கள மதிக்குதா, அந்த தமிழர்களை ஒரு மனிதர்களாவது மதிக்குதா அப்படின்னா கிடையாது. அவங்கள இங்கேயும் ஒரு அடிமையாக தான் நடத்துகிறாங்க. அப்போ வந்து நாங்கள் அந்த அடிமைத்தனத்தை வந்து ஏன் எங்கள் தமிழர்களை இந்த மண்ணிலே ஏன் நீங்கள் அடிமைப்படுத்துறீங்க அப்படின்றது தான் எங்களோட கோபம். அதை வந்து நாங்கள் ஒரு அடையாள உண்ணாவிரத பட்னி போராட்டம் வழியாக இங்கே நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த பொய் குற்றச்சாட்டுனால சிறையில் வைக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, இது நீங்கள் ஏன் முதலமைச்சரை பார்த்தீங்களா? இது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இதை பற்றி பேசுறீங்களா? இது குறித்து வந்து நாங்கள் வந்து போய் நேரடியாக கொடுக்க தேவையில்லை. இப்போ தம்பி செந்தூரன் வந்திருக்காரு, அவர் கொடுங்க. செந்தூரன் வந்து தொடர்ந்து வந்து இப்போ 20 நாள் 20 பேர்கிட்ட சேர்ந்து பட்னி போராட்டம். உடனே வந்து அந்த செந்தூரன்ட்டே வந்து நேரடியாக வந்து அவர் தொடர்ந்து இந்த முகாமில் பட்னி போராட்டம் தொடர்ந்தோன்னா அங்கேருந்து நேராக இதுக்கு போவாங்க, எங்கள் மருத்துவமனையில் கொண்டு போடுவாங்க. மருத்துவமனையில் வந்துட்டு அவர் அங்கேயும் தொடர்ந்த உடனே ஜெயிலில் போடுவாங்க. அங்கே ஜெயிலில் சிறைச்சாலையிலையும் தொடர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, திருப்பி கொண்டு வந்து
இன்னொரு முகாமில் கொண்டு போட்டுருவாங்க. இப்படி தொடர்ந்து இருக்கவே வந்து முதலமைச்சர்கிட்ட இருந்தே நேரடியாக இவங்கள்ட்ட வந்து ஆள் அனுப்பி விட்டு இவங்கள்ட்ட பேட்டி எடுத்தாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களோட கருத்தை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த தெளிவாக சொன்னதன் அடிப்படையில் வந்துட்டு இவரோட கருத்துக்கள்லாம் கேட்டு முதலமைச்சரோட பார்வைக்கு போன பிறகு இவர் மட்டும் விடுதலை செய்யப்பட்டார். இவர் வந்து இன்னைக்கு சிறப்பு முகாம சேர்ந்தவர் அவர், சரிங்களா. இன்னைக்கு விடுதலையாகி வெளியில் இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு விட்டா உயிர் போயிருந்திருக்கும். ஒருத்தர் வந்து எந்தவித தவறும் இல்லாமல் உள்ளே இருந்துட்டு அவர் உயிர் போகிற அளவுக்கு போராடின பிறகு தான் நீங்கள் வெளியே விடுவீங்களா? அப்போ இவர் உயிர் போயிருந்துச்சுன்னா இந்த உயிரை யார் திருப்பி கொடுப்பாங்க? முதலமைச்சருக்கான கருத்துக்கு போகாமலாம் இல்லை, முதலமைச்சரும் சேர்ந்து இந்த விடுதலை புலிகளை வந்து நாங்களும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களது எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்ற வகையில் வந்திருக்கின்ற தோழர் ராஜ்குமார் பழனிசாமி அவர்களுக்கும், மே 17 இயக்க தோழர் ஹரி அவர்களுக்கும், இப்போது சிறப்பு முகாமலை வதைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எனதருமை தம்பி ஈழ நேரு அவர்களின் மனைவிக்கும் மற்றும் தமிழர் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். தொடர்ந்து நாம் ஈழ பிரச்சனைக்காக குரல் கொடுத்து வரும் வேளையில் நம் சொந்த மண்ணில் ஈழத்தமிழர்கள் வதைபடுவதை கண்டு நாம் போராடாது இருக்க முடியுமா? எனக்கு தெரிந்த வரையில் இதே ஈழ பிரச்சனை, இந்த முகாம் பிரச்சனைக்காக இத்தோடு நான்காவது கட்ட போராட்டம் போல் 4வது முறையாக இந்த போராட வேண்டியிருக்கிறது. இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில், அதுவும் குறிப்பாக செங்கல்பட்டு சிறப்பு முகாமை இழுத்து மூட கோரி. அப்போது இந்த செங்கல்பட்டு சிறப்பு முகாம் ஏன் வைத்திருக்கிறார்கள், இவர்கள் எந்த சட்டத்தின் கீழ் இதை தொடர்ந்து நடத்துகிறார்கள் என்றெல்லாம் நாம் ஆராய்ந்தோமானால் முழுதாக பொய் வழக்கு, அந்த பொய் வழக்கிலிருந்தும் பிணையில் வெளிவந்தால், அந்த பிணையில் வெளிவந்தவர்கள் ஒன்று இந்த கியூ பிரிவு காவல்துறைக்கு இசைந்து செயல்படுவார்களானால் அவர்கள் சிறப்பு முகாமை விட்டு வெளியில் இருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் எந்தவித திமிரும் செய்யாமல் அடங்கி அடிமையாக நடக்க ஒத்துக்கொண்டால் வெளியில் இருக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம், ஏன் எங்களை இப்படி அடிமையாக நடத்துகிறீர்கள் என்று யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவர் இருக்கும் இடம் சிறப்பு முகாம். அதுதான் நாங்கள் கண்ட உண்மையாக இருக்கிறது. ஓரிரு நபர்கள் மீது வழக்கு இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பானோர், ஒரு 90% பேர் மேல் இருப்பது அனைத்தும் பொய் வழக்குகள். அந்த 10% பேர் மேல் இருப்பது கூட தமிழர் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வழக்கே அல்ல. ஏனென்றால் விடுதலை புலிகளுக்கு இங்கிருந்து மண்ணெண்ணை கடத்தினாய், இந்த பொருள் கடத்தினாய், அந்த பொருள் கடத்தினாய் என்பது போன்ற வழக்குகள். எம் இனத்திற்காக போராடிய விடுதலை புலிகளுக்கு உதவுவது எங்களை பொறுத்த வரைக்கும் குற்றம் அல்ல. விடுதலை புலிகள் தான் அந்த மக்களை காத்து வந்தார்கள் குலதெய்வங்களாக நின்று. இன்று விடுதலை புலிகள் இல்லை, என் மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள் சிங்களனுக்கு. அந்த வகையில் விடுதலை புலிகளுக்கு உதவியது எங்களை பொறுத்த வரைக்கும் குற்றமே அல்ல. ஆக அதுவும் குற்றம் அல்ல. இன்னொரு இவர்களால் நிரூபிக்கப்பட்ட இன்னொரு குற்றம் அது என்னவென்று சொன்னால், வெளிநாட்டுக்கு தப்பி போக முயற்சித்தார்களாம், வெளிநாட்டுக்கு தப்பி போக உதவினார்களாம், வெளிநாட்டுக்கு தப்பி போக பணம் பெற்றார்களாம். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை தவிர
சிறப்பு முகாமில் உள்ள ஒரு தமிழன் கொள்ளையடித்தான், கொலை செய்தான் என்று இந்த காவல்துறையால் நிரூபிக்க முடியுமா? இப்படி எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாத, ஒன்றை இனத்திற்காக பாடுபட்ட, இல்லை தன் விடுதலைக்காக, இந்த மண் ஒரு கேவலமானது, தமிழ் நாடு என்றுதான் பெயர், ஆனால் இங்கும் நாம் ஏன் அடிமையாக வாழ வேண்டும், எப்படியாவது தப்பித்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஓடிவிடலாம் என்று தன் சொந்தங்கள் வாயிலாக பணம் பெற்று ஏதோ ஒரு முகவரிடம் 20,000 30,000 2 லட்சம் கூட கொடுத்து இந்த நாட்டை விட்டு ஓடி போக நினைப்பது தவறா? நீ ஏன் ஓடி போகும் அளவுக்கு கேவலமாக நடத்துகிறாய்? அதுதானே உன் தவறு. அந்த மக்களை ஒரு கேவலமாக நடத்துவது தவறா? அந்த மக்கள் இங்கிருந்து தப்பித்து பிழைத்து போனால் போதும் என்று ஓடுவது தவறா? எத்தனையோ நாடுகளில் அகதி முகாம்கள் இருக்கின்றன. இதே கனடாவில், பிரான்சில், இங்கிலாந்தில் அங்கெல்லாம் அகதி என்று போய் இறங்கியவுடன் அவர்களுக்கு அன்றைய தேதியிலிருந்து கணக்கிட்டு உதவித்தொகையாக, இப்போது நாம் சென்னையில் ஒருத்தர் வாழ வேண்டுமானால் குறைந்தது 5,000 ரூபாய் தேவைப்படும் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 5,000 ரூபாய் தேவை என்றால், அதே போல அந்த நாட்டில் இங்கிலாந்தில் வாழும் ஒரு குடிமகன் வாழ்வதற்கு எவ்வளவு பணம் தேவை என்று கணக்கிட்டு அதே தொகையை அந்த இலங்கை அகதி, இந்த தமிழர், அவருக்கு மாதம் மாதம் அந்த அரசு கொடுக்க துவங்கிவிடும். எனக்கு தெரிந்த வகையிலே 91-92ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஈழத்தை சார்ந்த என் உறவுகளுடன் என் நெருங்கிய உறவை வைத்திருந்தேன். அந்த வகையில் எனக்கு தெரிந்த விஷயம், அந்த அகதிகளுக்கு கொடுக்கும் பணத்தை மிச்சப்படுத்தி அவர்களும் உண்டு குடியிருந்து துணிமணிகள் எடுத்து வாழ்ந்து மீதி பணத்தை இங்கிருக்கும் தன் உறவுகளுக்கு அனுப்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாடுகளுக்கும் தமிழருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் நம் தொப்புள் கொடி உறவுகளாகி என் தாய் தமிழகத்தை நம்பி வந்த இந்த தமிழர்களை இங்குள்ள அரசு எவ்வளவு கேவலமாக நடத்துகிறது பாருங்கள். இதே நமக்கு அருகில் புழல் முகாம் இருக்கிறது, கும்மிடிப்பூண்டி முகாம் இருக்கிறது, 110 முகாம்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இருக்க முகாம்களில் இருக்கின்ற நிலைமை என்ன? அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கூட்டுக்குள் இருக்கும் பறவை போல, ஒரு தொழுவத்தில் இருக்கும் மாடுகள் போல அந்த மனநிலைக்கு உட்பட்டு வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் நினைத்த படிப்பை படிக்க இயலாது. அப்படியே படித்தாலும் வழக்கறிஞர் படித்து விட்டு எத்தனையோ தம்பிமார்கள் வழக்கில், நீ வழக்கறிஞராக படிக்கலாம், ஆனால் உன்னை வழக்கறிஞராக நான் இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்ய மாட்டேன், உனக்கு அந்த அருகதை கிடையாது. அப்போது வழக்கறிஞர் படிச்சு விட்டு அவனை கட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருப்பான். நீதிமன்றத்தில் தானே போய் அவன் வந்து குரலையும் அவனோட திறமையும் காட்டணும். கூப்பிட்டு வாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி தீர்வு கொடுக்குறேன்னு சொல்லுவானா? என்ன ஒரு கேவலம் பாருங்க. அவர்கள் ஏதோ ஒரு வேலைக்கு, கம்பெனி வேலைக்கு, ஏதோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்களுக்கு எங்கேயோ செய்ய போறாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு வர்ணம் பூசுற ஒரு பெயிண்டரா இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? தம்பி இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போப்பா, என்னன்னா நாளைக்கு வந்து எங்க வீடு வந்து பால் காய்ச்சிரும், அதனால இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்கன்னு உங்களை கேட்பாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க அந்த வேலையை முடிச்சு கொடுத்து இரவு 3 மணிக்கு கூட போக முடியும். ஆனா நம்ம உறவுகள் வந்து அப்படி போக முடியாது. ஏன்னா 7 மணி 8 மணிக்குள்ள முகாமுக்குள்ள போயிடணும். அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அப்ப 7 மணி 8 மணிக்குள்ள நான் வேலைக்கு திரும்பி வர முடியும். 7 மணி 8 மணிக்குள்ள நான் திரும்பி போக முடிஞ்சு ஏதாவது வேலை கிடைச்சா கொடுங்க.
அப்ப அவனால சுதந்திரமா எந்த வேலையை எடுத்து செய்ய முடியாத ஒரு நிலைமை அங்க. அவனால எப்படி சம்பாதிக்க முடியும்? அவனால எப்படி தன் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும்? அவனால எப்படி ஒரு மருத்துவ செலவாக செய்ய முடியும்? அவனை சுதந்திரமா பதிவு பண்ணியாச்சு. இந்தியாவில் இலங்கையில இருந்து வந்தவன ஒரு அகதி முகாம்ல பதிவு பண்ணியாச்சு. பதிவு பண்ண பிறகு ஒரு முகாம்ல வச்சாச்சு. வச்ச பிறகு நீ எங்கேயாவது போய் எந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கோ, சரி பரவாயில்ல, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கையெழுத்து போட்டுரு, தமிழ்நாட்டில் எங்கேயாவது சுற்றி எந்த வேலைன்னா செய்ய. உங்களுக்கு அந்த உரிமை கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வக்கலையா? துப்பு இல்லையா? என்ன மக்கள் என்ன அடிமைகளா? நீங்க நினைச்சபடியெல்லாம் நடத்துறதுக்கு. அன்றைய முதல்வர் ஜெயலலிதா விடுதலை புலிகள் மீதான தடை, ஒரு அன்னைக்கு போட்ட தடை, அந்த தடையை ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாரு. ராஜீவ் காந்தி ஏன் கொண்டாங்க? விடுதலை புலிகள் தான் கொண்டாங்கன்னு நிரூபிக்கப்படல. அப்படியே ஒரு வேலை கொண்டிருந்தாலும் ஏன் கொண்டாங்க? ஈழன்ற நாடை கட்டி எழுப்புறதுக்கு இதே அதிமுகவை துவங்கின எம்ஜிஆர் தன் உயிரை கொடுத்து பாடுபட்டிருக்கிறாரு. 7-8 கோடி ரூபாயை தன் சொந்த பணத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த பேரை சொல்லி வந்த ஜெயலலிதா அவர்கள் ஈழத்தமிழர்களை, விடுதலை புலிகள் அந்த போராட்டத்தை, எம்ஜிஆர் நேசிச்ச போராட்டத்தை இவர் மட்டும் எப்படி எதிரியா பார்த்தாரு? அங்கதான் நம்ம சிந்திக்கணும் தோழர்களே. அந்த ஒரு இடம் எம்ஜிஆர் விட்டு சென்ற கட்சிக்கு பின்னாடி தலைவராக வர்றவரு அதே தோழமையோட விடுதலை புலிகளை பார்த்திருந்தாங்கன்னா இந்த கொடுமை கிடையாது. ஆனா அந்த கட்சியை துவங்கின தலைவர் தோழமையோட தன் மகன் போல பார்க்கிற பிரபாகரனை அந்த கட்சிக்கு 2வது வர ஜெயலலிதா எதிரி மாதிரி பார்த்தாரு. ஒரு 10,000 பேர் கொலை பண்ண ராஜீவ் காந்தியை நண்பனா பார்த்தாரு, தன் உறவா பார்த்தாரு, தன் தம்பியா அண்ணனா பார்த்தாரு. ஆனா அந்த 10,000 பேர் சாகடிக்க காரணமாயிருந்த கொல்லப்பட்ட மக்களை எதிரியா பார்த்ததும், அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு ஆதரவா போராடின இயக்கத்தை, விடுதலை புலிகள் இயக்கத்தை எதிரியா பார்த்ததோட விளைவே நாம இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு பெரிய மாற்றம் இல்ல. நான் ஒரு கட்சி தலைவர், எனக்கு அடுத்து இன்னொரு தலைவர், நான் நண்பனா பாக்குறேன், எனக்கு அடுத்து இருக்கிறவரு எதிரியா பாக்குறாரு. இவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன வேறுபாட்டில் பாருங்க, என் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாட்டை இழந்து மீதி இருக்கிறவங்களும் தாய் தமிழகத்தில் இன்னைக்கு அகதி சிறப்பு முகாம் என்ற பெயரில் அடைத்து வைத்திருக்கக்கூடிய கொடிய நிலைமை. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னா, அரசியல்வாதிகள் ஒவ்வொரு கட்டத்தில் தவறான முடிவுகளை அவங்க விருப்பத்துக்கு போல எடுப்பாங்க. எடுக்கும்போது சரி, நேற்றுக்கு வரைக்கும் நம்ம விடுதலை புலிகளை தோழமையா பார்த்தாரு எம்ஜிஆர், இந்த அம்மா இப்படி எதிரா பார்க்குது அப்படின்னு யாராவது அதிமுகக்காரங்க கேள்வி கேட்டாங்களா? ஒருத்தரும் கேள்வி கேட்டதில்லை. உடனே இவர்களும் ஆமா ஆமா அவங்க தான் ராஜீவ் காந்தியை கொண்டாங்களே, நான் என்ன பண்றது? நீ என்ன பண்ணிருக்கிற? இதுவரைக்கும் இந்த இனம் சார்ந்து எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அதிமுக இந்த தோழர்கள் தொண்டர்கள் எல்லாம் பாடுபட்டாங்க. அதிமுக ஜெயலலிதா அம்மையார் கைப்பற்றின பிறகு, அவங்களோட ஆளுமைக்கு உட்பட்டு வந்த பிறகு ஈழத்தமிழர்களுக்காக செய்த நல்ல காரியம் என்ன? ஒன்னும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இது போன்று தொடர்ந்து தொடர்ந்து இந்த தமிழினம் பிற மாநிலத்தவர், பிற மொழியினரின் கீழ், பிற இனத்தை சார்ந்தவர்களின் கீழ் ஆளுமைக்கு உட்பட்டுவது காரணமாகத்தான் தொடர்ந்து தொடர்ந்து நாம் பாதிக்கப்படுவதற்கு காரணமாகிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் செங்கல்பட்டு சிறப்பு முகாம் போய் நேரடியாக பார்க்கிறோம். அங்கு 18 நாள் 20 நாள் கடந்து அந்த தோழர்கள் அணி அணியாக
10 பேர் 12 பேர் அங்கு படுத்திருக்கிறார்கள். அப்படி படுத்திருக்கும் வேளையில் ஒவ்வொருத்தரும் சொல்லும் கதையை கேட்டால் நமக்கு கண்ணீர் வந்துவிடும். அண்ணா என்னை திடீர்னு பிடிச்சிட்டு போனாங்க, பிடிச்சிட்டு போய் என்னை போய் சிறையில தள்ளினாங்க. அந்த சிறையில இருந்து நான் வெளியில வர்றதுக்கு என் பொண்டாட்டி தாலியிலிருந்து எல்லாம் அடவு வச்சு வழக்கறிஞர்களுக்கெல்லாம் செலவு பண்ணி நான் வெளியில வந்தேன்னா, வெளியில வந்தவொடனே என்னை போய் கொண்டு திருப்பி என்ன இங்க கொண்டு போட்டாங்கண்ணா. பாருங்க, அவன் சிறையில இருந்தா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு நீதிமன்றம் இருக்குது. ஆனா சிறப்பு முகாம்ல கொண்டு போய் போட்டா எந்த நீதிமன்றமும் கிடையாது. இந்த தமிழர்கள் தான் எந்திரிச்சு போராடி அவங்களை வெளியில தள்ளணும். இல்லைன்னா செந்தூரன் மாதிரி உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போராடணும். எந்தவித சட்ட முகாந்திரமும் இல்லாம ஒருத்தரை ஒருத்தரை வந்து சிறப்பு முகாம் என்ற பெயர்ல கொண்டு போய் அங்க உள்ள போடணும்னா அது என்ன கொடுமை? இன்னைக்கு தோழர்கள்லாம் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, திபெத் அகதிகள் இதே நம்ம சென்னையில அமெரிக்க தூதரகத்தில் போய் நின்று போராடுறாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? இதுவரைக்கும் வந்து ஈழத்தமிழர்கள் போய் எங்கேயாவது ரோட்ல நின்று போராடினதை இந்த தமிழ்நாட்டில் நின்று பார்த்துருக்கீங்களா? ஏன் உங்களால போராடுறதுக்குனே பிறந்த அந்த இனம் போராட முடியாதா? தன் மண் விடுதலுக்காக 46,300 பேரை பலி கொடுத்து என் அக்கா என் தங்கை தகப்பன் சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து போராடி இருக்காங்களே, இங்க வந்து போராட முடியாதா? புத்தி இல்லையா? போராடுற குணம் இல்லையா? என்ன இல்ல? இந்த அரசு அவங்களை அடிமைப்படுத்துது, ஒரு அரக்க அரசு அடிமைப்படுத்துது. அதையும் கடந்துதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன போன உயிர் போகும், போன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் என் தம்பி செந்தூரன் இன்னைக்கு வந்து போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறான். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இந்த கியூபிரிவு காவல்துறையை எதிர்த்து அவங்க செய்யற கொடுமைகளை எதிர்த்து அந்த கேப்டன் தொலைக்காட்சியில் 1/2 மணி நேரம், அப்பதான் இந்த மக்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் அந்த தொலைக்காட்சியை அந்த நேரத்தில் பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இவ்வளவு கொடுமை இருக்குதா, இந்த நேரத்தில் இந்த தமிழக அரசு இவ்வளவு கொடுமைப்படுத்துதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா மற்ற திபெத் அகதிகளாகட்டும், பர்மா அகதிகளாகட்டும், ஏனைய 7 நாட்டு அகதிகளாகட்டும், யாருக்காவது இந்த நிலைமை இருக்குதா? வணிக வளாகங்கள் கட்டி இன்னைக்கு பர்மா பஜார் இருக்கு, திபெத் அகதிகளுக்கு வணிக வளாகம் இருக்கு, நல்ல உடை அணிகிறாங்க, நல்ல நிறுவனத்தில் போய் வேலைக்கு போறாங்க, நினைச்ச நேரம் போராடுறாங்க, அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. எந்த விதத்திலையும் நமக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான குறையும் இல்லை. நாம இப்ப நினைச்சா வந்து போராடுறோம், அவங்களும் நினைச்சா போய் போராடுறாங்க. இந்த சலுகை, இந்த சுதந்திரம் ஏன் என் தமிழனுக்கு இல்லை என்பதுதான் நீங்களோட தமிழர் முன்னேற்ற கழகத்தோட கேள்வி. எவ்வளவு நாளைக்கு அடிமையா இருக்கிறது? எவ்வளவு நாள் நீங்க செய்யற அட்டகாசத்தெல்லாம் நாங்க பார்த்துட்டே இருக்கிறது? இன்னைக்கு எத்தனை நாள் பற்றி சரியான முறையில தான் ஒருங்கிணைச்சோம், வாங்க போராடணும்னு கூப்பிட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா இத்தனை பேர் தான் வந்திருக்கிறாங்க. குறைஞ்சது வந்து ஒரு 100 பேர் வந்து ஈழ அகதிகளும் வர்றதா நாங்க வந்து கருத்துல எடுத்திருந்தோம். ஆனா நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலூர்ல இருந்து கிளம்பின ஈழ அகதிகளை அந்த கியூ பிரிவு காவல்துறை தடுத்திருக்குது. அவன் வேலை வெட்டி விட்டுட்டு இன்னைக்கு போறான்னா ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாய் சம்பளம், 400 ரூபாய் சம்பளத்தையும் கெடுத்து, இல்லைன்னா ஒரு 200 ரூபாயா ஆகட்டும் ஊதியம், அதையும் கெடுத்து, சரி நமக்காக போராடுறாங்க, நாம அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோம்னு உணர்வோட கிளம்பினோம்னா இந்த தடுக்கிறதுக்கு இந்த காவல்துறைக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன உரிமை இருக்கிறது? அந்த மாதிரி மற்ற இடத்துல இருந்து வர்ற அகதிகள் எல்லாம் வந்துட்டு அவங்க தடுத்துருக்குறாங்க. அந்த தடுத்ததோட விளைவு இங்க 100 பேர் வரல. சரி, இங்க இருந்து வர்றவங்க வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கூடமா எதிர்பார்த்தோம். எதுக்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எதுக்கு போராடணும்ன்ற ஒரு கேள்வியே இங்க உள்ள தமிழர்களுக்கு வந்துருச்சு. நம்ம தான் சாப்பிட்டுட்டு நம்ம வேலைக்கு போறோம், துணிமணி உடுத்துறோம்,
நமக்கு என்ன குறை இருக்குது, நாம நினைச்ச படிப்பு படிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிச்சா கார் கூட வாங்கிக்கிறோம், இல்லை அதுலேயும் இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சா ஒரு வீட்டு வசதி கடன்லாம் போட்டு சொந்த வீடு கூட வாங்கிக்கிறோம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்ல. ஒரு இருசக்கர வாகனம் நம்ம இதுவரைக்கும் ஓட்டினதில்லை, ஒரு மகிழ்ந்து இதுவரைக்கும் பயன்படுத்தினதில்லை. இப்போதான் நம்ம எல்லாம் வசதியாக இருக்கிறோமே, எதுக்கு நம்ம போராடணும்? நாங்க எதுக்கு போராடுறோம்? எங்களுக்கு என்ன பைத்தியமா? எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை மாதிரி உங்களை விட உயர்வா சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கிற நாங்க எதுக்கு வந்து போராடுறோம்? அதைத்தான் நீங்க எண்ணி பார்க்கணும். எல்லாத்தையும் விட 3 நேரம் சாப்பிட்டு நல்ல உடை உடுத்தி நினைச்ச வண்டியில போய் நினைச்ச மாதிரி வாழ்றது வாழ்க்கை இல்ல. கொஞ்சமாவது மான ரோசத்தோட வாழணும். பெரிய பெரிய பங்களாக்கள்ல இருப்பாங்க, ஆனா அவன் தமிழனா இருந்தா கண்டிப்பா அவனுக்கு மானம்ன்றது ஒண்ணு இருக்காது. ஏன் மானம் இருக்காது? நீ என்ன உன் இனம் 1.5 லட்சம் பேர் சாகும்போது நீ என்ன பண்ண? ஏன் நீ போய் தடுக்கல? அதை தடுக்கிறதுக்காக ஒரு துரும்பாவது நீ கிளி போட்டியா? அப்படி எவன் கிளி போட்டானா அவனுக்கு கொஞ்சம் மான ரோசம் இருக்குன்னு சொல்லலாம். எவன் கிளி போடலையோ அவன் தமிழனே கிடையாது. அவனும் ஒரு ஆடு மாடு சமம். ஒரு ஆடு மாடு கூட ஒரு புலி ஏதாவது வேட்டையாட வந்துச்சுன்னா அது குறைந்தபட்சம் தடுக்க பார்க்குது, தடுத்து காப்பாற்ற பார்த்துது. நீங்க அந்த ஆங்கில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு புலி வேட்டையாட வரும்போது கூட ஒண்ணு ஓடி போகும், இல்லைன்னா நின்று தடுக்கும். கடைசியில உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நின்று போராடி உயிரை விடும். ஆனா இங்க எதுவுமே கிடையாது, தடுக்கிறதும் கிடையாது. முடிஞ்சா ஓடி போயிடுவாங்க. அந்த விலங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது இவங்க ஓடி போறது. நமக்கு என்ன வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறது. அதுல இருந்து புறக்கணிச்சு நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நாம யாரோ அப்படின்னு போய் தூரமா போய் நிக்கிறது. இதைத்தானே இந்த தமிழினம் செய்யும், இதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதைத்தான் தொடர்ந்து செய்யணும். கருணாநிதிக்கு நல்லா புரிஞ்சதுனால தானே என் மக்கள் ரத்தம் அங்க வடிய வடிய கொல்லப்பட்ட போது கொன்னுக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு துரோகத்தினால ஒரு படு பாதக செயல் அங்க கொலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த நடந்துகிட்டு இருக்க வேலையிலேயே அந்த கொலைக்கு துணை போன கருணாநிதிக்கு இங்க எவனாவது ஓட்டு போடுவானா? போட போய் தானே செஞ்சார் அவரு. இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா? அந்த கருணாநிதிக்கு சரியா புரிஞ்சிருந்தது. என்ன புரிஞ்சிருந்ததுன்னா, இந்த மக்கள் அந்த கொலையை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அது புலி மான வேட்டையாடுற மாதிரி நினைச்சுப்பாங்க. அது மனுஷ வேட்டை கிடையாது. என்ன ஒரு கேவலம் பாருங்க. என் மக்கள் பிற இனத்தால, இன்னும் சொல்ல போனா நம்மளோட வரியை வாங்கி சாப்பிடுற இந்த இந்திய உதவியோடு கொல்லப்படுது. கொல்லப்படும் போது இங்க பலருக்கு சூடு சொன்ன ஏறல. அப்படி ஏறாதுன்னு பழுத்த அரசியல்வாதியா இருக்கிற கருணாநிதிக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தது. அதனால அந்த கொலைக்கு காரணமான காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு, டேய் நாங்க எப்படி கொண்டுட்டோம் பாத்தியா, கொன்னதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அவரு. இந்த பைத்தியக்கார ஜனங்கள் ஓட்டு போடுது. தோழர்களே, இதெல்லாம் ஏன் நம்ம பேச வேண்டியிருக்குன்னா, நம்ம தொடர்ந்து தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கட்டத்தில் இருக்கிறோம். கருணாநிதியே இப்படி செஞ்சார். கருணாநிதியால் இந்த மக்களை பத்தி இவ்வளவு தூரம் ஒரு மட்டமான எடை போட முடியுது. எப்படி முடியுது? அவர் பழுத்த அரசியல்வாதி, அதெல்லாம் இருக்கட்டும். அவரால் ஒரு பக்கம் நம்ம உறவை கொண்டுகிட்டு நம்மகிட்ட ஓட்டு கேட்க எப்படி முடியுது? அந்த செயலத்தை நீங்க தெளிவா நீங்க எண்ணி பார்க்கணும். இது எப்படி நடந்தது? இதற்கு பின்னாடி என்ன இருக்கிறது? இந்த கொலையை மக்கள் ஏன் கொலையாக ஏற்றுக்கொள்ளவில்லை? ஒரு புலி மான் வேட்டையாடுவதை போல ஏன் எடுத்துக்கொண்டார்கள்? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்திச்சு பார்க்கிற வேலையில தான் உங்களுக்கு ஒண்ணு தெரியும். தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டை தமிழர் அல்லாதவர்கள் ஆண்டதோட விளைவுதான் இது.
நாங்க உணர்றது அதுதான். தொடர்ந்து தொடர்ந்து தமிழர் இல்லாதவர்கள் ஆண்டதன் விளைவு இங்குள்ள தமிழர்களுக்கே தமிழ் இனத்தின் மேல உணர்வோ பற்றோ பாசமோ எதுவும் இல்லாம போச்சு. தொடர்ந்து தொடர்ந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் ஆண்டார்கள்னா ஒரு காமராஜர் ஆண்டாரு தமிழர், பக்தவச்சலம் ஆண்டாரு, கருணாநிதி உட்பட அத்தனை பேரும் தெலுங்கன், மலையாளி, கன்னடர். கருணாநிதி ஒரு தெலுங்கர்னு கூட இன்னும் சொன்ன கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு புரிதல் அவர் மேல, ஒரு தமிழர் தான், அவர் மாதிரி தமிழ்ல பேச முடியுமா, அவர் மாதிரி தமிழ்ல எழுத முடியுமா, தமிழ்ல எழுதிட்டா தமிழ்ல பாடிட்டா, உன்னி கிருஷ்ணனா உன்னி மேனனா அந்த ஆளு கூட தான் தமிழ்ல பாடுறாரு, உடனே அவர் தமிழர் ஏற்றுப்பீங்களா? இந்த தமிழர்களுக்கு 1 லட்சம் தமிழர்கள் உயிரை கொடுத்து உங்களுக்கு உணர்வு ஊற்றுறது கிளம்பி இருக்கிறாங்க. இந்த கட்டத்திலே நீங்க சரியா புரிஞ்சுக்கிறதுனா வீணா போடுவோம் நம்ம இனம். உங்களுக்கு நீங்க தமிழர்னு சொல்றதுக்காக, நீங்க தமிழர் தான் அப்படின்னு உங்களை உணர்த்துறதுக்காக 1 லட்சம் பேர் செத்துருக்காங்க. இந்த கட்டத்தில் கூட நீங்க தமிழர்னு உங்க உணர்வு பெறலன்னா வேற இந்த அப்ப நம்ம எண்ணி பார்க்கணும், எப்படி இந்த பிற மொழியினரை இங்க ஆண்டாங்க, இது எப்படி சாத்தியம், இது எப்படி முடிந்தது, இது நடக்கக்கூடியதா அப்படின்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும். கொஞ்ச நாள் மூளைக்கு வேலை கொடுக்கணும். சும்மா சாப்பிட்டோம் தூங்கணும் போன படுத்தோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. இது எப்படி நடந்தது, இதுக்கு பின்னாடி உள்ள காரணிகள் என்ன அப்படின்றத நம்ம அலசி ஆராயணும். தெலுங்கு தேசம் அந்த கட்சி இருக்கலாம், ஆனா இங்க மட்டும் திராவிடம் இருக்கும். ஆரம்பிக்கிறவங்க திராவிடம் திராவிடம் ஆரம்பிப்பான். திராவிடம்னா அதுக்கு ஒரு மொழின்னு கிடையாது. அதை பத்தி இங்க உள்ள தமிழர்கள் கவலைப்பட மாட்டாங்கன்றதுல மட்டும் அந்த ஆரம்பிக்கிற தலைவர்களுக்கு தெளிவா தெரியும். நேற்றுக்கு ஆரம்பிக்கிற நம்ம குளத்தூர் மணி அண்ணாவுக்கும் திராவிடம், என் மக்கள் கொல்லப்பட்டு இந்த இனம் சார்ந்த அரசியல் முன்னெடுக்கப்பட்டு இந்த வேளையிலும் திராவிடன்ற பேர்ல கட்சி இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. எங்க முடியுது? அந்த தமிழ்நாட்டில் முடியுது. அந்த அளவுக்கு விஷம் போல பரவி இருக்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த திராவிடம். அந்த திராவிடத்தை நல்ல அதுக்கு உரம் போட்டு வளர்த்தவர் பெரியார். அவர் ஒருத்தர் தான் அந்த நேரத்திலையும் தமிழர் கழகம், இன்னைக்கு தமிழர் முன்னேற்ற கழகம் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த தமிழர் கழகம் தமிழர் முன்னேற்ற கழகமா, அன்னைக்கு திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமா மாறி இருக்கு. ஒருவேளை பெரியார் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே தமிழர் கழகம் ஆரம்பிச்சிருந்தா நாங்க இன்னைக்கு இந்த பேர்ல நாங்க ஆரம்பிச்சிருக்க முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் முன்னேற்ற கழகமா மாறி இருக்கும். இந்த தமிழர் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு செயல்படுத்தணும்னு கூட இங்க இத்தனை தலைவர்களுக்கு, இவ்வளவு தூரம் இந்த வரலாற்றில் வந்த தலைவர்களுக்கு அதை முன்னெடுத்துட்டு போனோம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, நம்ம இனம் நம்மளால முடியாதா? ஒரு தன்னம்பிக்கை வேணும். ஒரு தலைவன் தனியா புறப்பட்டு என்னால இந்த இனத்தை காப்பாற்ற முடியும் நினைச்சதுனாலதான் தலைவன் பிரபாகரன் உருவானான். அந்த பிரபாகரனால ஈழன்ற நாடு கட்டமைக்கப்பட்டது. அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். இங்க அந்த தன்னம்பிக்கை நம்ம தலைவர்களுக்கு அடிவே கொஞ்சம் கூட கிடையாது. அதன் விளைவுதான் தொடர்ந்து தொடர்ந்து கருணாநிதி கூட கூட்டணி வைக்கிறதும் ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கிறதும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நாம ஒரு பெரிய கட்சி ஆரம்பிச்சு அந்த திராவிட தலைவர்களை நீ வேணா என் கூட்டுக்கு வா, இல்லைன்னா ஓடிப்போ, அப்படி கூட நினைக்க தோணாதா உங்களுக்கு? அவர் ஆளுமரம்னா இவர் போய் அந்த அடியில உட்கார்ற அந்த நிழல்ல உட்கார்றவர் இவரு. நான் ஆளுமரம் ஆகிறேன், நீ அடியில உட்கார்ல வீட்டை கால்பட்டு போ. ஏன் உங்களால சிந்திக்க முடியல? ஒருத்தர் சொன்னார், வி சேகன்ற ஒரு அந்த இயக்குனர் பேசும்போது சொன்னாரு, நீங்க வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டான், வெள்ளக்காரன் ஆண்டுகிட்டு இருக்கும் போது அவன் என்ன நினைச்சான்,
நம்ம இன்னொரு தேசத்தை நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். இனிமேல் சுதந்திர போராட்டம் வீரியமாகி ஆயுதம் ஏந்தி போராடுற கட்டத்துக்கு வந்துருச்சு. விட்டா நம்மளை துப்பாக்கியும் அவங்க கையாள ஆரம்பிச்சிட்டாங்க, எடுத்து சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கையில் சுதந்திரத்தை கொடுத்துட்டு அவங்க புறப்படும் போது அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கும்? இது இவங்களோட நாடு, நாம ஒரு அந்நியர், நாம அந்த நாட்டு மக்கள்கிட்டே கொடுத்துட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டான். அதே மாதிரி 1956 மொழிவாரி மாநிலம் பிரியும் போது கேரளா மலையாளிகளுக்கு, தமிழ்நாடு தமிழருக்கு, ஆந்திரா தெலுங்கு இருக்கு, கன்னடம் கன்னடம் இருக்கு, மராட்டி இருக்கு, குஜராத்தி இருக்கு. இப்படி என்ன மொழி அடிப்படையில் பிரிஞ்ச பிறகு உனக்குன்னு இந்த வீடை கொடுத்தாச்சு, இதுதான் உன் வீடு, ஏன்னா நீ இந்த மொழி பேசுற, உன்னோட வீட்டுக்கு நிறம் இது, இந்த இடத்துல இது உனக்கு தான் உரிமை அப்படின்னு உன் வீட்டை கொடுத்த பிறகு உன் வீட்டில் ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான்னா நீ அவனை திரட்டி விடாம அவனை ஏன் நீ கூட வச்சுக்கிட்ட? அன்னைக்கு அந்த கூட்டத்தில் கேட்டாரு. ஆனா அந்த கூட்டத்தை அந்த இடத்துல நம்ம அந்த மொழிவரி மாநிலம் பிரியும் போதும் இல்ல நாங்க ஒரு தனியா ஒரு இந்தியா, நாங்க எல்லாரையும் சேர்த்து தான் வச்சுப்போம் அப்படின்னு வைக்கிறதுக்கு அந்த வைக்கிறதுக்கு உதவின கருத்து திராவிடம். அந்த திராவிடம் எப்படி உள்ள நுழைஞ்சது? ஆரியன் சூத்திரன் இவங்க பிராமணர்கள் உங்களை அடிமைப்படுத்துறாங்க, உங்க வேலை வாய்ப்பெல்லாம் தட்டி பறிக்கிறாங்க இப்படின்ற கருத்துக்கள். அந்த அந்த கருத்துக்களுக்கெல்லாம் பேர் ஒரு விடுதலை போராட்ட கருத்துக்கள் கிடையாது, அது சமூக சீர்திருத்த கருத்துக்கள். அந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை இங்கேயும் பெரியார் இல்லாத பல அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. பாரதி கூட பேசியிருக்கிறாரு, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு அவர் பாடி இருக்கிறாரு. இன்னும் பலர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்கள்லாம் இவங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா ஒரு தெலுங்கரான பெரியார் சொன்ன கருத்தை மட்டும் பெருசா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா தமிழனுக்கு தொன்று தொட்டு தன் பக்கத்துல இருக்கிறவன் தமிழன், அவன் சொன்னா அவனுக்கு புத்தி ஏறவே ஏறாது. எங்கே இருந்து வந்த ரஜினிகாந்த் சொன்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அவன் சொன்னா அதை ஏத்துப்பாங்க. இங்க இருக்கிறவன் ஒரு தடவை சொன்னதாண்டா அப்படின்னு சொன்னா உண்மையை சொன்னா அதை ஏத்துக்க மாட்டான். எது உண்மை? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்றது உண்மையா? ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்னதான்றது உண்மையா? கொஞ்சம் கூட யாரு எதை சொல்றா, என்ன எதுக்காக நம்ம இதை கேட்கணும் அப்படின்றது தெளிவே இல்லை. அவர் இந்த சமுதாய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டாரு, சாதிகளை ஒழிக்கணும்னு பாடுபட்டாரு. கூடவே கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த கடவுள் இல்லைன்னு சொன்னது நம்மளாம் இப்ப இங்க 90 பேர் இங்க இருக்கிறவங்க கடவுள் சாமி கும்பிடுறவங்க தான். ஏதோ 1-2 பேர் கும்பிடாம இருக்கலாம். அப்ப அந்த 1-2 பேர் 99 பேர் கும்பிடாம இருக்கும்போது அந்த 1% பேர் தானே அந்த கருத்தை ஏற்றுக்கணும். 1% சரி, சாதி ஒழிப்புக்கெல்லாம் ஒரு 10% இல்லை எல்லாருமே. ஆனா ஒரு நாடு, அந்த நாட்டுக்கான தலைவன் இவன் தான், இவன் சொல்றது அத்தனை நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு அடிமந்தே மாட்டு மந்தே அந்த மக்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்ல வர்றதை கேளுங்க. ஒரு நேரத்துல மதராஸ் மனதை இந்த மொழிவரி மாநிலம் பிரிவின் போது ஒரு சூழ்நிலை ஏற்படுது. மதராஸ் மனதே அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கர்கள்லாம் போராடுறாங்க. மதராஸ் மனதேன்னா சென்னை என்னோடது, இது என்னோடது, நான் தான் இதுக்கு உரிமை கொண்டாடுவேன், இது என்னோட பூமி அப்படின்னு சொல்லிட்டு மதராஸ் மனதே சொல்றாங்க. சொல்லும் போது இங்க தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த பேருக்கும் தலைவரா உருவெடுத்திருக்கிறவர் பெரியார். அவர் என்ன சொல்றாரு, அதை எதிர்த்து நீ எப்ப மதராஸ் மனதேன்னு சொல்லலாம், இது தமிழர்களோட இடம், மதராஸ் மனதை நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்போசி அவர்கள் போராடுறாரு. அந்த போராட்டத்துக்கு பெரியாரையும் அழைக்கிறாரு. வாங்க, இந்த மாதிரி சென்னை நகரத்தையே இவங்க கேட்கிறாங்க, இது தவறு இல்லையா, நீங்களும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு இல்லைங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா
அந்த போராட்டத்திற்கு அவர் போகல. பெரியார் போகாதோட மட்டும் இல்லாம அந்த போராட்டத்திற்கு அண்ணாவையும் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதா கேள்வி. எப்படி பாருங்க, மதராஸ் மன்னதேன் போராடுற தெலுங்கர்களுக்கு இந்த சென்னையும் போகட்டும் அப்படின்ற நினைப்பா, இல்லைன்னா ஒரு தமிழன் வந்து ஒரு போராட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான், அவன் போராட்டத்துக்கு நம்ம போகணுமா அப்படின்ற நினைப்பா. இரண்டாவது, திருத்தணிக்காக உயிரை விட்டு போராடுறாரு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு வந்துட்டு அவரோட சில தோழர்கள் அந்த நேரத்தில் போராடி இருக்காங்க. அவங்க போராடலைன்னா திருத்தணி இப்ப நம்ம கைவசம் கிடையாது. அந்த திருத்தணி போராட்டத்திற்கும் இவரோட ஆதரவு கிடையாது. அதற்கு பிறகு என்ன, இந்த மொழிவழி மாநிலம் பிரிவதற்கு முன்னாடி இங்க சென்னை மாகாணமா இருக்கும் பொழுது கொச்சி திருவிதாங்கூர் அப்படின்னு ஒரு 2 சமஸ்தானமும் சேர்ந்து ஒரு மாநிலமா இருந்திருக்கு கேரளால. அதுல இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதிகள் பெரும்பாலும் தமிழர்கள் வாழும் பகுதி. அந்த தமிழர்கள் வாழும் பகுதிய அதுல வந்து அந்த வாழ்ற பகுதிக்கு ஏற்ப வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு முதல்வராக இருக்கிறவர் அந்த கேரளாவுக்கு அந்த கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு முதல்வராக இருக்கிறவர் வந்து பட்டந்தான பிள்ளை. அந்த பட்டந்தான பிள்ளை வந்து இந்த சிங்கள ராஜபக்சே மாதிரி தமிழெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. ஏகப்பட்ட பேரை வந்து அன்னைக்கு கொண்டிருக்கிறான். ஏகப்பட்ட பேர் வந்து அகதிகள் போல மற்ற இடத்துக்கு உயிர் பிடிச்சா போதுங்க ஓடி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழர்கள் மீது வெறுப்புணர்ச்சி கொண்டு தமிழர்களை தாக்கிய ஒரு கொடியவன். பிள்ளையோட அட்டகாசம் தாங்காம அங்க இருந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் திருவனந்தபுரம், பீரிமேடு, தேவிகுளம் உள்ளிட்ட பல பகுதிகளை அந்த 10 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நேரா வந்து திருச்சியில தங்கி இருக்கிறார் பெரியார். அந்த பெரியார்ட்ட வர்றாங்க. வந்து, ஐயா நீங்க தான் தமிழர் தலைவர், இந்த பட்டந்தான பிள்ளையால எங்களால நிம்மதியா வாழ முடியல, நிறைய பேரை கொல்றாரு, நிறைய பேர் காணாம போயிட்டாங்க, சொல்லனா துயரத்திற்கு ஆளாகிறார்கள் தமிழர்கள், நீங்க ஏதாவது வந்து அதுக்கு அது தடுக்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் போது பெரியார் சொல்றாரு, நீங்க இப்படி சொல்றீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி தான் வந்து பணிக்கர் வந்துட்டு போனாரு அங்க உள்ள அமைச்சர். வந்து என்னை சந்திச்சுட்டு என்ன சொன்னார்னா, அங்க உள்ள இந்த தமிழர்கள் இருக்கிற நிலப்பகுதிகள்லாம் வந்து மலையாளத்துக்காரர்களுக்கு சொந்தம். அந்த நிலப்பகுதிகளில் கூலி வேலையாக பார்ப்பவர்கள் மட்டும்தான் தமிழர்கள். அந்த கூலி வேலை செய்யும் தமிழர்கள் இடத்தையே அபகரிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டு அவர் சொல்றதுதான் எனக்கு நியாயமா படுது. அதனால என்னோட ஆதரவு உங்களுக்கு இல்லை. இதெல்லாம் இந்த கருத்துக்கெல்லாம் இதுவரைக்கும் மேடையில ஏறல. அதோட விளைவு இங்க திராவிடம் வளர்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க பேசணும். இதெல்லாம் ஆதாரமான செய்தி. நாம் ஏன் வீழ்ந்தோம் என்று ஆராய்ச்சி பண்ணாம திருப்பி நடந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒருத்தன் படியில ஏறான்னா கூட அந்த படியில ஒரு பாசம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதனாலதான் வழுக்குவான். அது கூட தெரியாம ஏன் வழுக்கணும்னு கூட தெரியாம திருப்பி ஏறிக்கிட்டே இருப்பீங்களா? நம்ம ஏன் வலிக்கு கீழே விழுந்தோன்னு யோசிக்க கூடாதா? நம்மளை வலிக்கு விழ வச்சது திராவிடம். அப்படி சொன்ன போது நான் கேட்கிறேன், அவர் சொன்னது அந்த காலம் இருக்கட்டும், இன்னைக்கு இந்த காலத்துல இதே தேவிகுளம் நீர்மேடு பகுதியில நில சொந்தக்காரர்களா நில உரிமையாளர்களா இருக்கிறவன் என் தமிழன். இன்னைக்கு ஏலத்தோட்டம் காப்பி தோட்டம் வச்சிருக்கிறவன் என் தமிழன். அன்னைக்கு 90% நிலத்தை வச்சிருந்தவன் இன்னைக்கு ஒரு 50% நிலத்தை வச்சிருக்கான். யாராவது மறுக்க முடியுமா? அப்ப அந்த நேரத்தில் நில சொந்தக்காரரா இருந்தது யாரு? தமிழன் தானே. அப்ப அந்த தமிழன் உண்மையை சொல்லும் போது 10 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து உங்கள்கிட்ட உண்மையை சொல்லும் போது அதை நீங்க ஏத்துக்கிட மாட்டீங்க.
ஒரு மலையாளத்துக்காரர் வந்து பொய்யா சொன்னதை மட்டும் நீங்க ஏத்துப்பீங்க. இது என்ன கொடுமை? அதனை தொடர்ந்து தந்தை செல்வா அவர்கள் வர்றாரு. 30 ஆண்டு காலம் அங்க போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க எல்லாம் ஏதோ உண்ணாவிரதம் நம்ம போராட்டம், பட்னி போராட்டம் நடத்திட்டு போகுதுங்க. இதுங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அனுமதி கொடுப்பாங்க. நேற்று இரவு வந்து எங்க வீடை தட்டி ஒரு 12:30 மணி அளவுல காவல்துறை வந்து கதவை தட்டுது. என்னன்னு கேட்டா, உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. இந்நேரம் அவ்வளோ அவசரமா வந்து இந்த கடிதத்தை கொடுக்கணுமா? சரி, நான் தாங்க பொதுச் செயலாளர், எங்கிட்ட கொடுங்க. இல்லை, நீங்க அனுமதி கேட்டது வந்து இளம்பிரையான்னு ஒருத்தர், அவர்கிட்ட தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றாங்க. ஏங்க, நான் தாங்க பொதுச் செயலாளர், இதுதான் எங்களோட அலுவலகம், எங்கிட்டே கொடுங்க. அவர் தூக்கத்தை வேற கெடுக்கணுமா அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, நாங்கள் அவர்கிட்ட தான் கொடுப்போம். சரி, வாங்க போகலாம் அப்படின்னு அவர் வீட்டுக்கு போகும்போது நான் பேசிட்டு போறேன். கண்டிப்பா இவ்வளோ அவசரமா வந்துட்டு இந்த கடிதத்தை கொடுக்குறாங்கன்னா அனுமதி கடிதமா இருக்காது. உனக்கு அனுமதி இல்லை மகனே, நாளைக்கு நடத்தாத அப்படின்ற கடிதமா தான் இருக்கும்னு நான் சொல்லிட்டு போறேன். அங்க போயிட்டு பிரிச்சு பார்த்தா தெரியுது, நீங்கள் அனுமதிக்கப்படுகிறீர்கள். இந்த அனுமதிக்கப்படுகிறீர்கள்ன்றத இந்த முன்னேறின காலத்துல நாங்க எண் கொடுத்துருக்கோம். 1க்கு 2 3 எண் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அனுமதி கொடுத்தாச்சுன்னு கூப்பிட்டு சொன்னா உங்களுக்கு என்ன? தூங்குறவனை எழுப்பி கொடுத்து தட்டி கொடுக்கணுமா? இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்து போராடுறதுக்கு ஏதோ நீங்க அனுமதிக்குன்னு சொல்லிட்டு நீங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்ல. 1.5 லட்சம் பேர் சாவடிச்சிட்டோம். நாங்க 1.5 லட்சம் உறவுகளை கொண்டுட்டோம். உங்களோட வரி பணத்தை வச்சு சாவடிச்சிட்டோம். நாய்ங்களா கொஞ்சம் அழுதுட்டு போங்க, நாய்ங்களா கொஞ்சம் கத்திட்டு போங்க அப்படின்னு அனுமதி, கேவலமான அனுமதி கொடுத்துருக்கு நமக்கு. அதைத்தான் நம்ம உணரணும். ஏதோ அனுமதி கிடைச்சிருச்சுன்றது கிடையாது. அப்படி எந்தவித அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஒருத்தன் வந்து நின்று போராடுறான்னா அவன் சுத்தி தள்ளிடுவான். சிங்களன் காலில் மிதிப்பான், ஏன்னா இங்க வந்து போராடுற அப்படின்னு. அப்படிப்பட்ட துயரங்கள் எல்லாம் தாண்டியும் ஆயுதம் இல்லாம போராடினவரு தந்தை செல்வா. அந்த தந்தை செல்வா வந்து இவர்தான் தலைவர், இவர்தான் இந்த இனத்துக்கே தலைவர் சொல்லிட்டு பெரியார்ட்ட வந்து கேட்கிறாரு. ஐயா, அங்க இந்த மக்களை, சொந்த நாட்டில் இருக்கிற மக்களை இப்போ வந்து இந்த இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, இவ்வளவு துயரப்படுத்துறாங்க, தயவு செய்து எங்களுக்காக ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் தமிழகத்துக்கு வந்து அதுல தேடி பிடிச்சி இவர் தான் தலைவர் அப்படின்ற ஒரு இதுல அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க. கேட்டா அதுக்கு அந்த தலைவராக இருக்கிறவர் என்ன பண்ணோம்? ஓ அப்படியா, இப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாது, இவ்வளவு கொடுமைகள் நடக்குதா, சரி நான் பாத்துக்கிறேன், என்னால முடிஞ்சதை செய்யறேன் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டத்தை வச்சிருக்க அதிகமானுக்கு ஒரு துணிச்சல் தெம்பு இருக்குது. என் இனத்திற்காக நான் போராடுவேன், என் இனத்திற்காக பெரும் கட்டமைப்பேன், என் இனத்துக்கு விடியலை உருவாக்குவேன், எந்த நிலையிலும் போராடுவேன். ஆனா பெரும் கூட்டத்தை நீ சொன்னா கேட்டுக்கிற முதல்வர்களை கையில வச்சிருந்த பெரியார் என்ன பண்ணார்? நானே ஒரு அடிமையா இருக்கிறேன் தோழர், ஒரு நிமிஷம். இந்த அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும்? நானே ஒரு அடிமையா இருக்கேன்னா இந்தியாவில் ஒரு அடிமையா இருக்கிறாராம். அந்த இந்தியாவில் அடிமையா இருக்கிற ஒருத்தர் இன்னொரு அடிமைக்கு நான் எப்படி உதவ முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன நினைச்சிருப்பாரு பாவம் தந்தை செல்வா, இவர்கிட்ட போய் வந்து கேட்டமே அப்படின்னு தான் நினைச்சிருப்பாரு. அது மாதிரி நினைச்சிட்டு போயிட்டாரு அவரு. ஆனா அந்த செய்தி இங்க யாராவது பேசினாங்களா? அதை பேசல. இந்த பெரியார் விசுவாசிக்கு எதை தெரியுமா பேசினாங்க? பெரியார் வந்து அப்பவே ஒரு ஞானம், பயங்கர ஞானம் அவருக்கு. அப்பவே சொல்லிட்டாரு நாம அடிமையா இருக்கோன்னு. அரிஸ்டாட்டில் மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு நான் அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு. எவ்வளவு ஞானம் பெற்றவர் பாருங்க அப்படின்னு
அந்த ஒரு தலைவராக இருக்கிறவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டதை வந்து இவர் எதுவும் உதவலையேன்னு வருத்தப்படாம அப்போதும் என்ன சொல்றாங்கன்னா, அவர் அப்பயே கண்டுபிடிச்சிட்டாரு நாங்க அடிமையா இருக்கிறத. பாவம் நீங்க இப்ப நினைக்கிறீங்க அடிமைங்க, அவர் பெரியார் அன்னைக்கே கண்டுபிடிச்சாரு. நான் கேட்கிறேன், இந்த தமிழ் இனத்துக்கு தலைவரா உருவெடுத்துள்ள ஒரு பெரியார் எப்படி வந்து தன்னிடம் வந்து உதவி கேட்பவர்களை எப்படி உதாசீனப்படுத்த முடிந்தது? இன்னைக்கு பெரியார் திராவிட கழகம் AK-47 எடுத்து அங்க போய் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டா இருக்குது. ரோட்ல நின்று போராடத்தானே செய்யுது, தொடர் வண்டியை மறிக்குது, உண்ணாவிரத போராட்டம் நடத்துது, சாலை மறியல் நடத்துது, எல்லாம் நடத்துது. இந்த இந்திய சட்டத்திற்கு உட்பட்ட எல்லா வித போராட்டங்களையும் ஈழத்திற்காக அதிகமாக முன்னெடுத்தவர்கள் பெரியார் திக்காவை சேர்ந்தவர்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த பெரியார் இயக்கத்திற்கு மூலகர்த்தாவாக இருந்த பெரியார் ஏன் என் இனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தோல் கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களது இன்றைய கேள்வி. ஒரு போராட்டம் ஈழத்தமிழனுக்காக போராடி இருக்கிறார் பெரியார்? ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? எனக்கு என்ன நினைக்க தோணுதுன்னா, இந்த பிற மொழியினர் வந்துட்டு தப்பு செஞ்சா கூட அதுலயும் ஒரு நல்லது இருக்குமோ அப்படின்ற இந்த தமிழனுக்குள்ள எண்ணம். ஆனா அதிகமான் போன்றவர்கள் வந்து நல்லதே செஞ்சாலும் இதுல ஏதாவது சூழ்நிலை இருக்குமோ இப்படி திருப்பி போட்டு பார்க்கறது. இவன் எதுக்கு பெரிய கூட்டத்தை கூட்டி போராடிக்கிட்டு இருக்கான், இவன் ஏதோ சுயநலத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா போராட வேண்டிய தன் தோல் கொடுத்து களத்துல நின்று இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை போராடி இருந்தா, அன்னைக்கு பெரியார் போராடி இருந்தா என்ன நிலைமை உருவாயிருக்கும்? ஈழ பிரச்சனை இந்தியா முழுக்க போயிருக்கோம். இந்தியா முழுக்க போய் அந்த ஈழத்துக்கு ஆதரவான குரல்கள் அங்கங்க ஒலிச்சிருக்கோம். அப்படி எதுவுமே வரலையே. அதற்கு அடுத்ததாக மொழியை வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்றாரு. தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி. நாம வந்து இந்த நான் வந்து இந்தியை எதிர்க்கிறது எதுக்குன்னா, நான் வந்து ஆங்கிலத்தை தமிழை வாழ வைக்கிறதுக்காக கிடையாது. நான் வந்து ஆங்கிலத்தை வாழ வைக்கிறதுக்காக தான் நான் இந்தியை எதிர்க்கிறேன். வீட்டு வேலைக்காரி வரைக்கும் ஆங்கிலத்தில் பேசணும். பெரியார் கனவு கண்டார், அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. என் வீட்டு பிள்ளைங்க எல்லாரும் வந்து மம்மி டாடின்னு கூப்பிட்டு திரிகிறாங்க. அவரோட கனவு நிறைவேறிடுச்சு. ஆனா தமிழனோட நிலைமை என்ன? ஒரு ஆங்கிலனுக்கும் ஒரு தமிழச்சிக்கும் பிறந்த இரு கலப்பினங்கள் மாதிரி எல்லாம் இன்னைக்கு மொழியை நம்ம பேசி சிதைச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி அவருக்கு என்ன கவலை இருக்கு? எங்களுக்கு கவலை இருக்கு. என் மக்கள் இப்படி வந்து என் ஆங்கிலத்தை மம்மி டாடின்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு ஆங்கிலத்தை கலப்பில்லாம இவங்களால பேச முடியாதா? இவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கறது? எங்களுக்கு கவலை. இதெல்லாம் ஒரு தலைவனா இருக்கவங்க தெரிய வேண்டியது இல்லையா? தோழர்களே, நாம் புதிய கோணத்தில் சிந்திப்போம். பெரியார் அதற்காக ஒண்ணுமே செய்யலன்னு நான் சொல்ல மாட்டேன். பெரியாரால தான் சமூக விடுதலை, இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டவருக்கெல்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு அதுல பங்களிப்பு இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நிறுவனம் வச்சு நடத்துறாரு. நிறுவனம் வச்சு நடத்தும் போது ஒரு காவலாளி ஒருத்தர் இருப்பான், உள்ள போனவொன்னே வரவேற்பாளர் ஒருத்தர் இருப்பான், உள்ள 10 பேர் வேலை பார்ப்பாங்க, அதுல வந்து மேற்பார்வையாளர் இருப்பாங்க, அதுக்கு அடுத்து வந்து நிர்வாகி இருப்பாரு, அதுக்கு அடுத்து வந்து அந்த நிறுவன உரிமையாளர் இருப்பாரு. இப்படி பல்வேறு கட்டங்கள். அந்த பல்வேறு கட்டங்கள்ல ஒரு காவலாளி அவரோட பணியை செய்யறாரு. அதுக்கு அடுத்து வந்து ஒரு மேற்பார்வையாளர் அவரோட பணியை செஞ்சாரு. அந்த மாதிரி ஒரு மேற்பார்வையாளரா வந்து அவரால் பணி செய்யப்பட்டத அந்த நிறுவனத்துக்கே உரிமையாளர் அவர் இல்லைன்னா இத்தனை நிறுவனம் உருவாயிருக்காது அப்படின்னு உங்களோட கற்பனை திறனுக்குத்தான் நான் எதிர்கேள்வி கேட்கிறேன். ஏன் இப்படி சிந்திக்கிறீர்கள்? அதனால் நமக்கு நடந்த நன்மை தீமை என்ன? இன்று தொன்று தொட்டு பல
தமிழர் அல்லாதவர்கள் ஆண்டதின் விளைவை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலை மாற வேண்டுமானால் நாம் எல்லாம் தமிழர்களாக நின்று சிந்திக்க வேண்டும். நமக்கு ஏன் இந்நிலை வந்தது? ஒரு உடம்பு சரியில்லாம் போனா கூட வந்துட்டு ஏன் உடம்பு சரியில்லாம் போச்சு? நேற்று மலையில நனைஞ்சுமோ, இல்லைன்னா குளிர்ல படுத்துட்டோமோ அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லையா? அது மாதிரி ஏன் இந்த தமிழர் அல்லாதவர்கள் இந்த பூமியில ஆண்டாங்க? மற்ற மாநிலத்தில எல்லாம் ஒரு உம்மஞ்சாண்டி ஆள்றான், 1 கோடி ரூபாய் வாங்கி தரான், ஒரு மீனவன் செத்து போயிட்டான். பக்கத்துல எடியூரப்பா எவ்வளவு இடைஞ்சல்களுக்கு நடுவில் திருப்பி அவரே முயற்சி பண்றாரு. ஆனா இங்க பத்தி ஏன் முடியல? அதை பத்தி நாம கவலை கொள்ளக்கூடாதா? அதை கவலை கொள்ளணும்ன்றதுதான் தமிழர் முன்னேற்ற கழகம் விரும்புது. தோழர்களே, இந்த ஊடகத்திற்கு சிறிது நேரம் பேசிட்டு வருகிறேன். தீர்வை தரும் என்று நம்புகிறோம். 9 பேர் இருக்காங்க. இல்லை, செங்கல்பட்டு முகாமில் 9 பேர் இருக்காங்க. பூந்தமல்லி முகாமில் உண்ணாவிரதம் இல்லை. செங்கல்பட்டு முகாமில் 9 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ. திராவிட கருத்துக்கள் நம் இனத்திற்கு வலிமை சேர்த்ததா இல்லை வலியை சேர்த்ததா என்றால் வலிமை சேர்க்கவில்லை, வலியை தான் சேர்த்தது. ஒரு மண் உரிமைக்காக இப்போ நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டோட உரிமை ஒரு ஒரு 1 ஏக்கர் இடம்னு வச்சுக்கலாம். அந்த 1 ஏக்கர் இடத்துல நம்ம தாத்தா வழி பாட்டை வழியா வந்தது 1 ஏக்கர் நமக்கு இடம். அதுக்கு நம்ம வீட்டில் தாத்தாவுக்கு 4 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அந்த 4 குழந்தைங்க பிறந்தது, அந்த 4 பேரும் அந்த 1 ஏக்கரை சமமாக பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சுக்கலான் இருக்கிற வேலையில பக்கத்து உரிமையாளர், பக்கத்து இடத்துக்கு உரிமையாளர் உங்களுக்கு 1 ஏக்கர் கிடையாது, அதுல ஓரமா இருக்கிறது என்னோட இடம், இந்த ஓரமா இருக்கிறது என்னோட இடம், அந்த நடுவில் இருக்கிறது என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து மாநிலங்கள், அந்த பக்கத்து உரிமையாளர் போன்ற பக்கத்து மாநிலங்கள் உரிமை கொண்டாடும் போது அது போனா பரவாயில்ல அப்படின்னு இங்க ஒரு தலைவருக்கும் தலைவரா கருதப்படுறவர் சொல்றாருன்னா அதை கேட்டு நடந்தவர்களை என்ன சொல்றது? அப்படி கேட்டு நடந்தவர்கள் தான் இங்கு ஆட்சியில் இருந்தவர்கள். அதில் அண்ணாவும் அடக்கம், கருணாநிதியும் அடக்கம். நாம் அப்படி விடுவோமா? உன் இடம் எனக்கு வேண்டாம், என் இடமும் உனக்கு வேண்டாம். உன் இடத்த நீ வச்சுக்கோ, என் இடத்த நான் வச்சுக்கிறேன். என் இடத்துல நீ கால் வைக்காத, உன் இடத்துல நான் கால் வைக்கல. இதுல என்ன தவறு இருக்கு? தமிழர்கள் தங்களது வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும். பெங்களூர், வெங்காலூர்ன்றது தமிழர்களோட பகுதி. இன்னைக்கும் தமிழர்கள் அங்க அதிகமா வாழ்றாங்க. கோலார் தமிழரோட பகுதி, பாலக்காடு தமிழரோட பகுதி, திருவனந்தபுரம் தமிழரோட பகுதி, தேவிகுளம், பீரிமேடு, சித்தூர் எல்லாம் தமிழரோட பகுதி. முல்லை பெரியார் பிரச்சனை எதுக்கு? அதை இன்னைக்கு கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்டதுனால நம்மளே விட்டு கொடுத்துட்டு அவங்க கிட்ட போராட வேண்டியதா இருக்கு. பாலார் சிக்கல் எதுக்கு? சித்தூர் பகுதியெல்லாம் விட்டு கொடுத்ததுனால. இப்படி நம்மளோட உரிமையை விட்டு கொடுத்து விட்டு, எல்லா உரிமையும் விட்டு கொடுத்து விட்டு, இந்த நாட்டை ஆளுகிற உரிமையும் பிறருக்கு விட்டு கொடுத்து விட்டு, எல்லாத்தையும் உரிமையெல்லாம் பிற மொழிக்காரர்கள் கையில் கொடுத்து விட்டு, நம் உரிமையை பத்தி நாம் எங்கே பேசுவது? நம் உரிமையை நாம் எப்போது பெறப்போகிறோம்? நம்மை நாமே ஆளும் தருவாயில் மட்டுமே நம் உரிமைகளை பெற முடியும். நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து இருக்குது. ஏதோ இளையராஜா கச்சேரி கட்ட மாதிரி இந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஜெயலலிதா அம்மையார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனவர் அடிச்சுட்டாருனோன்னு அது ஒரு இசை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
அது இந்த தமிழ் இனத்தின் மேல வந்த விடி அடி அப்படின்ற புரிதலோ அதற்கான எதிர்வினையோ துளியும் கிடையாது. உட்காந்து கடிதம் எழுதுறது, கடிதம் எழுதி எழுதி இப்ப அவங்களுக்கு வெறுத்து போச்சு. அந்த கடிதம் எழுதுறது கிடையாது. ஒரு தமிழன் இங்க ஆட்சியில் இருப்பாரானால் கடிதம் தான் எழுதுவானா? குறைந்தபட்சம் இந்த பிரச்சனையை இந்திய அளவுல ஒரு பெரும் பிரச்சனையாவது ஆக்க முடியுமா முடியாதா? ஜெயலலிதாவால கண்டிப்பா ஆக்க முடியும். முதல்வர்கள் மாநாட்டை எல்லாம் அழைக்கணும், வர்றான் போறான். ஆனா ஒரு 5 முதல்வர்களாவது வந்துட்டாங்கன்னா அந்த கருத்து என்ன? அந்த மாநாட்டில் பேச போற கருத்து என்ன? 1 லட்சம் தமிழர்களை இந்த இந்தியா துணையோடு அழித்திருக்கிறது. தொப்புள் கொடி உறவுகளான தமிழர்களின் தொப்புள் கொடி உறவுகளான தமிழர்களை இந்தியா அழித்திருக்கிறது. தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், பொருள்கள் சூறையாடப்படுகின்றன சிங்களானால். அப்படி என் ஒரு குப்பை தொட்டி போல ஒரு அணு உலையை கூட ஒருத்தன் வேணான்றான் பக்கத்துல கேரளாவில எல்லாம். ஆனா இங்க 2 அணு உலை குப்பை தொட்டி போல இங்க கொண்டு இந்த இனத்திற்கு கேடுதல் விளைவிக்கக்கூடிய அணு உலைகளை இங்க திருப்பி திருப்பி நிறுவுகிறீர்கள். எங்கள் மாநிலத்தில் எங்கள் மண் வளத்தில் உருவாகின்ற நிலக்கரி தோண்டி எடுத்தப்பட்டு உருவாகின்ற மின்சாரம் எங்களுக்கு கிடையாது. ஏதோ பிச்சை போடுவது போல என் பாக்கெட்ல இருந்தே எடுத்துட்டு அது எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ரவுடிங் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா டப்புன்னு பாக்கெட்ல கை விட்டு எடுத்துட்டு என்ன செய்வாங்க? போனா போதுன்னு 10 ரூபா வண்டி ஏறது போறதுக்கு வச்சுக்கோ. அது மாதிரி 4000 வாட் மின்சாரம் தயாரிக்கிறாங்கன்னா பிச்சை போற மாதிரி ஒரு 500 வாட் வச்சுக்கோ. என்ன கொடுமை! எனக்கு சொந்தமானதை எடுத்து எனக்கே நீ கொடுக்கறதுக்கு நீ யாரு? எனது மாநிலத்தில் மின்சார பிரச்சனை இல்லைனாலும் பரவாயில்ல, மின்சார பிரச்சனை தலை விரிச்சாடி இன்னைக்கு என் மக்கள் எல்லாம் சொந்த தொழில் செய்யறதெல்லாம் கைவிட்டுட்டு பிற மாநிலத்துக்கு பஞ்சம் பிழைக்க ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நிலைமையில கூட என் மாநிலத்தில் தயாரிக்கின்ற மின்சாரம் எனக்கே முழுதாக பயன்படுத்த உரிமை கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழர்கள் தொடர்ந்து இந்த இந்திய என்ற பேரரசால் ஒடுக்கப்படுகிறது. நாங்கள் உங்களைப் போல நாங்களும் ஒரு மாநிலத்தவர் தானே, எங்களுக்கு ஏன் இந்த கொடுமை விளைகிறது? நீங்கள் எல்லாம் என்னுடைய திராவிட கட்சிகள் தானே, திராவிடர்கள் தானே, நீங்கள் எல்லாம் இந்தியர்கள் தானே, எனக்காக நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீர்களா? இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று அந்த முதல்வர்களை அழைத்து கேட்கலாமே, ஏன் கேட்கக்கூடாது? ஒரு மீனவர் 2 பேர் சுட்டு போட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேரளான்ற ஒரு நாடு போல, ஒரு தனி நாடு போல செயல்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கு. அது ஒரு தனி நாடு மாதிரி. ஆனா இத்தனை மீனவர்கள் அங்க சுடப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேலையில கூட ஒரு சரியான நடவடிக்கை இவங்க கேட்டா கருணாநிதி எடுக்கலாம், அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டா ஜெயலலிதா எடுக்கலாம். 2 பேரும் எடுக்கல. அதனாலதானே செத்தானுங்க என்னோட மீனவர்கள். நீங்க 2 பேரும் எடுக்க மாட்டீங்கன்னா எங்களுக்கு தான் தெரியுமே. உங்களுக்கு என்ன எங்க இனத்தின் மேல அக்கறை இருக்கு? அப்படி முதல்வர்கள் மாநாட்டை அழைத்து ஏன் இந்த இந்திய தேசம் 1 லட்சம் மக்களை கொன்றது? ஏன் இந்த இந்திய தேசம் என் மீனவர்களை தினமும் அடிவாங்க விட்டு வேடிக்கை பார்க்கிறது? கேட்கலாம் இல்லையா? ஏன் கேட்க கூடாது? அது கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாதா? சட்டம் கிடையாதா? கேட்கலாம். ஆனா அந்த கேட்கறதுக்கு துணிவு வேணும். அவங்க துணிந்து செயல்படுகிறார்கள் என்பதில் இந்த வழக்கு காவிரி பிரச்சனையில் நாங்கள் அறிவோம். அதில் இந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனாலும் இந்த இனம் சார்ந்த பிரச்சனை சார்ந்து அவர்கள் இன்னும் அதிகமாக இந்த ஒட்டுமொத்த இனத்தின் தலைவியாக உள்ள ஜெயலலிதா அவர்கள் இன்னும் அதிகமாக செயல்பட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக தீர்க்க முடியும். இல்லை கேள்வி கேட்க முடியும்.
இன்னும் உச்சகட்டமாக போனால் சரியான அழுத்தம் கொடுத்து உலக நீதிமன்றங்களுக்கு இந்த மீனவர் பிரச்சனையை எடுத்து செல்ல முடியும். இன்னும் ஒருபடி மேலே போனால், ஒருவேளை எங்களை போன்றவர்கள் முதல்வராக இருப்பார்களானால் எனக்கு என் இனம்தான் முக்கியம். அதற்கு பிறகுதான் இந்திய தேசம். இந்திய தேசத்தின் மீதே 1 லட்சம் மக்களை கொண்டதற்காக நான் வழக்கு போடுவேன். போடுறீங்க போடல, அப்படி சிந்தனையாவது உங்களுக்கு வருமா? வராது. இதெல்லாம் எதுக்கு இந்த கருத்தெல்லாம் நாங்கள் இந்த இடத்துல பேசுறோம்னா, இன்னைக்கு என் மக்கள் ஒரு அடிமைகள் போல, ஈழத்தில் முகாம்களில் உள்ள அடிமைகள் போல இங்கும் நடத்தப்படும் வேளையில் அதன் பின்னணிகளின் ஆய்வுதான் இந்த பேச்சுக்கள். சம்பந்தம் இல்லாத பேச்சுக்கள் அல்ல. இது ஏன் இவ்வாறு நடக்கிறது? எப்படி நம் வீட்டிலேயே நம் தம்பியே ஒருத்தன் சிறை வைக்கிறான், நம் அண்ணனை ஒருத்தன் சிறை வைக்கிறான், ஆனால் அதை தட்டி கேட்க முடியவில்லை. அது ஏன் என்ற கேள்வியில் தான் நாம் பழைய வரலாறுகளை தேடி செல்ல வேண்டியதா இருக்கிறது. இந்த இனத்திற்கு தேவை ஒரு உம்மன்சாண்டி போல, நிதிஷ்குமார் போல, அவர்களை போன்ற மனநிலை கொண்ட ஒரு முதல்வர்கள். அப்படி உருவாக அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எங்களுக்கு வாக்கு சேகரிப்பதாக நினைக்க வேண்டாம். நாங்கள் ஒரு சிறிய குழுவாக இருக்கிறோம். ஆனால் பெரும் வலிமையாக உருவாகும் என்ற நம்பிக்கை மட்டும் என் தலைவன் வழியில் வந்ததால், என் தேசிய தலைவன் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்டதால் அந்த நம்பிக்கை மட்டும் எங்களுக்குள் கொட்டி கிடக்கிறது. எங்களால் முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையின்பால் நாங்கள் தெளிவான சிந்தனையோடு இந்த இனத்திற்கான ஏன் பலிக்கு விழுந்தோம், அந்த படிக்கட்டில் எண்ணெய் கொட்டி விட்டார்களா, இல்லை மழை பாசம் பிடித்து விட்டதா என்றதை ஆய்வு செய்து அந்த படிக்கட்டுகளை சரியாக அமைத்து நாங்கள் முன்னேறுவோம். அப்படி முன்னேறும் வேளையில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்காது. இது போன்ற பிரச்சனைகள், இந்த முகாம் பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து நீடிப்பதற்கு காரணமே இங்கு தமிழர்கள் தொடர்ந்து எழுச்சியாக இன்று போராடுவதுதான். இதே இங்கு 50-100 பேர் இருக்கும் இடம் ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருக்கும் இடமாக இருக்குமானால் அந்த அரசு யோசிக்கும். இந்த பிரச்சனையை நம்ம இப்படியே கொண்டு போய்கிட்டு இருந்தோம்னா மக்களுக்கு நம்ம மேல கெட்ட பேர் வந்துடும். அப்படி கெட்ட பேர் வந்துட்டா வரப்போற தேர்தலில் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற எண்ணம் வரும். ஆனா மக்கள் அவங்கள முதல்ல இந்த போராடுறதுக்கு தூண்டுற கருத்தே நான் ஒரு தமிழன், என்னோட தமிழனை நீ எப்படி சிறைப்படுத்தலாம் அப்படின்ற கேள்வி ஒருத்தருக்கு எழும்போதுதான் போராட தோணும். அவனை தமிழனாவே நினைக்காம பக்கத்துல இருக்க தமிழனையும் தமிழனா நினைக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி நம்ம முன்னேறது? அந்த கருத்துக்கள்லாம் மாறணும். அந்த கருத்துக்கள்லாம் மாறியே ஆகணும். நாம வீட்டுல தமிழன்ற அடையாளப்படுத்துறது என்ன? நம்மளோட மொழி. நம்மளோட மொழி தான் நம்மளை தமிழன் அடையாளப்படுத்துது. அப்பா அம்மான்னு கூப்பிடுறோம், வாங்க தோழன் கூப்பிடுறோம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுறது கிடையாது. அப்படின்னு கூப்பிடுறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மொழி தமிழ் தான் நம்மளை தமிழன்னு அடையாளப்படுத்துது. அந்த தமிழ் மொழி பேசுறவன் ஒரு இடத்துல பாதிக்கும் போது அதுக்காக நம்ம குரல் கொடுத்து அந்த மொழியை பேசுறவங்களை காக்கும் போது அந்த காப்பதுல இருந்து தான் நாமெல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டம்ன்ற ஒரு நட்பு வரும், அவங்க மேல ஒரு பாசம் வரும். ஆனா எதுவுமே இல்லாம நீ யாரோ நான் யாரோ, நீ அடி வாங்கினான்னு நான் அடி வாங்கினான்னு சொல்லிட்டு தண்ணி தொளிச்சு விட்டுற மாதிரி தெரிஞ்சா இங்க கண்டவனும் நம்ம தலை மேல போட்டு தான் செய்வான். இந்த நிலை எவ்வளவு நாள் நீடிக்கணும்? அந்த நிலை எவ்வளவு நாள் நீடிக்கணும்? இன்னும் 10 ஆண்டுகள் நீடிக்கணுமா, 20 ஆண்டுகள் நீடிக்கணுமா, இன்னும் 30 ஆண்டுகள் நீடிக்கணுமான்றத நம்ம தமிழர்கள் கையில தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கும் கர்நாடகாவில் 50% தான் கர்நாடகர்கள் இருப்பாங்க. அதே போல மராட்டியத்திலையும் 50% மராட்டியர்கள் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் பிற மொழிக்காரர்கள் ஆயிட்டாங்க. ஆனா மகாராஷ்டிரா நவ நிர்மான் சேனா அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. அங்க ஏதாவது மராட்டியனுக்கு ஒரு பிரச்சனைனா தோலை உரிச்சு தொகை போடுறோம். இதே அண்டை மாநிலமான கர்நாடகாவில் 50% தான்
கன்னடர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே அவங்க மாநிலத்துக்கு ஒன்றுனா ஒன்றா கிளம்பி அந்த வட்டால் நாகராஜன்றவர் செய்கிறதெல்லாம் எவனை அடித்தாலும் சரின்னு மக்களே ஏற்றுப்பாங்க. அந்த மனநிலையில் அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன, ஐயோ பாவம், அவன் தமிழனை கேவலமாக திட்டிருப்பான், பிரபாகரனை ஒரு பொறுக்கி ரவுடின்னு கூட பேசியிருப்பான். ஆனால் டேய் என்ன அண்ணனை நீ எப்படா வந்து விடுதலைக்காக போராடுறவனை நீ கேட்ட அப்படின்னு கேட்டால் உடனே அந்த சண்டை வந்து காவல் நிலையத்துக்கு போகும். அந்த பிறமொழிக்காரனுக்கு ஆதரவாக இங்கே உள்ள காவல்துறை நடந்து நீ வந்து தீவிரவாதியை நீ ஆதரித்து பேசுகிற அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி நமக்கு சொல்லுவார். எவன் தீவிரவாதி எவன் போராளின்னு கூட தெரியாத இங்கே உள்ள மொத்த காவல்துறைக்கும் போராளிக்கும் ஒரு தீவிரவாதிக்கும் அடையாளம் தெரியாத காவல்துறை. ஒருத்தன் வந்து தன் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு போராடுறான்னா அவனையும் தீவிரவாதியா பாக்குறது. போராடுறான் மொத்த பேரும் இவங்களுக்கு வந்து இவங்க கண்ணில் தீவிரவாதி. இந்த நிலையெல்லாம் மாறணும். இந்த நிலையெல்லாம் மாறணும்னா தமிழர்களா வந்து தங்களை வந்து இன உணர்வு கொள்ளணும். இன உணர்வு கொண்டால் வழிய நம் இனத்தை மீட்க முடியாது. நாம் எல்லாம் கூடுமான வரையில் தமிழிலே பேசுவோம். தமிழ் மொழியில் ஆங்கிலம் கலந்து பேசுவது முறையல்ல, சரியல்ல. அது நம் இனத்திற்கு செய்யும் கெடுதல். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல போனால் தமிழில் அந்த வார்த்தைகள்லாம் இல்லைன்னா கூட நீங்கள் பேசலாம். ஆனால் தமிழில் எல்லாத்துக்கும் வார்த்தைகள் வடிவங்கள் எல்லாமே இருக்கும்போது நீங்கள் வந்து அப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டு தாங்களே அடையாளம் மறந்து சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பலர் அடிமைப்படுத்தப்படுவார்கள். பலர் சிறை கூடாரங்களுக்கு போக வேண்டியது வரும். அவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் கூட ஆள் இருக்க முடியாது. தொடர்ந்து நம் இனம் சார்ந்து நம் இனம் நலன் சார்ந்து போராடுவோம். நம் இனத்தை முன்னேற்ற தொடர்ந்து பாடுபடுவோம். நீங்களும் கூட இருந்து இந்த இனத்திற்காக இந்த இன விடியலுக்காக தொடர்ந்து போராட்டங்களில் முன்னெடுக்கும் போது தமிழர் முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கும் போது உடனிருந்து உற்ற துணையாக இருந்து உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து ஈழத்தமிழர்களை சிறப்பு முகாம் என்ற பெயரில் வதைப்படுத்துவது வேதனைக்குரிய செய்தி. அந்த சிறப்பு முகாம் ஏன் இருக்கிறது என்று நாம் ஆய்ந்து பார்த்தால் விடுதலை புலிகள் மீதான தடையை நீட்டிக்க இந்த அரசுக்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது. அந்த கருவிதான் சிறப்பு முகாம். ஏனென்றால் ஒரு குற்றம் செய்ததாக அவர்கள் சிறையில் முதலில் அடைக்கப்படுகிறார்கள். அந்த அடைக்கப்படுபவர்கள் இது பொய் வழக்கு என்று நிரூபித்து வெளியில் வருகிறார்கள். இவர்களை அடுத்து என்ன செய்வது என்று அந்த காவல்துறைக்கே தெரியவில்லை. தெரியாத போது அவர்கள் கையில் வைத்திருக்கும் ஆயுதம் சிறப்பு முகாம். ஒரு கியூ பிரிவு காவல்துறை எப்போது வேண்டுமானாலும் தனக்கு பிடிக்காதவர்களை ஒரு இடத்தில் கொண்டு வந்து அடைத்து வைத்து சித்திரவதைப்படுத்துவதற்கு பெயர்தான் சித்திரவதை முகாம், சிறப்பு முகாம். அது பூந்தமல்லியிலும் இருக்கிறது, செங்கல்பட்டிலும் இருக்கிறது. அந்த சிறப்பு முகாமில் அடைப்படுபவர்கள் தொடர்ந்து எங்களை ஏன் இப்படி வதைக்கிறீர்கள் என்று தொடர்ந்து பல கட்டங்களாக போராடி ஒரு கட்டத்தில் அவர்கள் மருத்துவமனைக்கு இட்டு செல்லப்படுகிறார்கள். பட்டினி போராட்டம் தொடர்ந்து அதைத் தொடர்ந்து பட்டினி போராட்டம் நடைபெறும் வேளையிலே வெளியில் பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என பல்வேறு கட்டங்களில் போராட்டங்கள் நடத்தி ஆயிற்று. இந்த அரசுக்கும் இவர்கள் இப்படித்தான் போராடுவார்கள் என்று கருதி அந்த போராட்டம் உச்சமடையும் வேளையில் ஒரு 10 பேரை விடுதலை செய்வது, பின் அந்த விடுதலை செய்வது போல் செய்துவிட்டு புதிதாக ஒரு 10 பேரை 20 பேரை அங்கே கொண்டு வந்து அடைப்பது, இது வாடிக்கையாகிவிட்டது. ஆக மொத்தம் விடுதலை புலிகள் ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் விடுதலை புலிகள் மீதான தடையை நீடிக்க வேண்டுமானால் இந்த முகாம் இருக்க வேண்டும். இதுதான் இவர்களுடைய எண்ணம். இந்த எண்ணத்திற்கு என் மக்களை பலி கொடுக்க கூடாது என்பதற்காக அந்த சித்திரவதை முகாமை, சிறப்பு முகாமை உள்ளவர்களை விடுதலை செய்யவும் அந்த முகாமை நிரந்தரமாக இழுத்து மூட கோரியும் தமிழர் முன்னேற்ற கழகம் இன்று ஒரு நாள் பட்டினி போராட்டம் நடத்துகிறது. எங்களுடைய கோரிக்கை அந்த சிறப்பு முகாமை நிரந்தரம்